ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த நாளை மறக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி தான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு ரீச் ஆன நாள். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. முகம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவங்க எல்லாருக்குமே புதுசாக ஒரு 1000 பேர் எனக்கு கிடச்சிருக்கீங்க. ஸோ மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னாலையும் ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக வந்திருக்கு. ஸோ மேலும் இன்னும் எனக்கு நான் எஃபோர்ட் போடணும், ஏதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு இவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபீல்டிங்கில் ரியாக்ஷன், அதாவது ஸ்லிப் கேச்சஸ் எப்படி எடுக்கணும், எப்படி நமக்கு அதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் தான் இது இன்றைக்கி. ஸோ எப்போவுமே ஸ்லிப்பில் நீங்கள் ஃபீல்டர் நிற்கிறீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங்கில் நிற்காதீங்க. லைட்டாக பெண்ட் பண்ணி குனிஞ்சிருங்க, கீழே குனிஞ்சிருந்து கேட்ச் எடுங்க. நிமிர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களால் கீழே வர்ற பாலை சடனாக உங்களால் ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஸ்லிப்பில் நிற்கிறீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களோட ஹேண்ட்ஸ் சாஃப்டாக பாலை ரிசீவ் பண்ணணும். சாஃப்டாக தான் இருக்கணும், ரொம்ப ஹார்டாக போகக்கூடாது. ஸ்லிப்பில் நிற்கிறவங்களுக்கு ஹார்டாக ரிசீவ் பண்ணாதீங்க. ரெடியாக இருக்கணும். ஸ்லிப்பில் நிற்கிற நீங்கள் ரெடியாக இருக்கணும். எப்போவுமே அந்த பேட்டையே பார்த்துட்டு நிற்கணும். பேட்ஸ்மேனோட பேட் அங்கேருந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும். அப்போ தான் உங்களால் அந்த கேட்சை எடுக்கிறப்போ சடனாக ரியாக்ட் பண்ண முடியும். நீங்கள் லேட்டாக ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நியூ பால்லாம் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை தாண்டி பால் போயிடும். லேட்டாக ரியாக்ட் பண்ணிங்கன்னா கேட்ச் கண்டிப்பாக ட்ராப் பண்ணிடுவீங்க. ஸோ ரெடியாக இருங்க ஸ்லிப் ஃபீல்டர்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் பவுலர்ஸ் நல்லா பந்து போடுவாங்க. நீங்கள் டஃப் கேச்சஸ் எடுத்தால் தான் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ டீமில் இருக்கீங்க, 11ஸ்லாம் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல, இல்லை பவுலிங் போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் உங்களோட பங்களிப்பும் டீமில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபீல்டிங்கில் உங்களோட எஃபோர்ட் போடுங்க. பவுண்ட்ரிஸ் நிறைய ஸ்டாப் பண்ணுங்கள். வர்ற கேச்சஸ் எழுதாதீங்க. பசங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள், டீமை மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் டீமுக்கு உங்களோட இன்புட்டை கொடுக்கணும். நான் பேட்டிங் பண்ணால் தான் கொடுப்பேன், பந்து போட்டால் தான் கொடுப்பேன், என்னை வெளியில் உட்கார வச்சிங்கன்னா நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு டீமாக இருக்காது. 15 பேர் ஒரு டீமில் ஒரு ஸ்குவாடில் இருந்தீங்கன்னா 15 பேரோட மைண்ட் செட்டும் ஒரே எய்மாக தான் இருக்கணும். நம்ம டீம் ஜெயிக்கணும், அவ்வளோதான். ஆனால் விளாடணும், உள்ளே போடுங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்காதீங்க. நீங்கள் நெட்ஸில் நல்லா பண்ணீங்க, ப்ராக்டிஸ் நல்லா பண்ணீங்க, உங்களோட கோச் அதில் இம்ப்ரெஸ் ஆனார்னா கண்டிப்பாக உங்களை சாலிடாக உங்களை 11ஸில் போடுவார். ஸோ உள்ளே போடல அப்படின்றத நினச்சி வருத்தப்படாதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மேட்ச் உள்ளே போய் ஆடுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களோட ப்ராக்டிஸ் கண்டிப்பாக ரொம்ப பயங்கரமாக இருக்கணும். ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் உங்களோட டெக்னிக்காக இருந்தாலும் சரி, ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, நீங்கள் டெவலப் பண்ண முடியும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பேட்டிங் பிடிச்சா தான் நான் பண்ணுவேன், நான் பவுலிங் போட்டால் தான் நான் என் டீமை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னா அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்காதுங்க. டீமோட ஒன்றா இருங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக என்னால் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன்.